அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எப்படி நமது கட்டிடக்கலை சிறந்து விளங்க கோயில்கள் காரணமாக தொன்றுதொட்டு அமைந்தன என்பதை பார்க்கலாம். இந்தியாவில் வேத காலம் தொடங்கி சிந்து சமவெளி நாகரிகம் என, மௌரிய கால நாகரிகம் என, குப்தர் கால நாகரிகம் என, ராஷ்டிரிய கால நாகரிகம் என பல காலகட்டத்தில் இந்த கோயில் வளர்ந்துருக்குது. இதில் ராஷ்டிரகூடன் காலத்தில் அஜந்தா, எல்லோரா போன்ற குடையுறை கோயில்கள், ஒரே நாட்டு பாணியில் பார்த்தீர்கள் என்றால் பூரி ஜெகநாதர், கோனார்க் மற்றும் லிங்கோத்பவர் கோயில்கள், ஒய்சாலர் கட்டடக்கலை, சாளுக்கிய கட்டடக்கலை என பல கட்டிடக்கலைகளை ஒருங்கிணைத்த நாகரா, திராவிடா மற்றும் வேசார என்னும் முறை கட்டிட அமைப்புகள் கட்டிடக்கலையின் கீழ் கொண்டு வந்து அதற்கு பல சிற்ப மற்றும் வாஸ்து சாஸ்திர நூல்களை அடிப்படையாக கொண்டு இந்திய கட்டிடக்கலை மிகவும் தொன்மையாக விளங்கியது வேதகாலம் தொட்டே இருக்குது. ஆனால் ஆதாரங்கள் என்று பார்க்கும்போது நமக்கு தற்கால கருங்காட்கோவில் தான் இருக்குது. இந்திய கட்டிடக்கலை ஆனது ஆலயங்களின் வளர்ச்சியை யால் நன்றாக உயிர்ப்புடன் இருந்தது. கோயிலின் முக்கிய கூறுகளான கட்டிடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை ஆகியவை இறை உணர்வையும் கலை உணர்வையும் இணைந்து நமது பண்பாட்டை வளம் பெறச் செய்தன. எனவே தான் கலையும் மதமும் இரண்டு ஒன்றில் ஒன்று கலந்து இங்கு இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் மிகவும் சிறந்து விளங்கியது. எனவே இந்திய கட்டடக்கலையானது மதம் சார்ந்த கலையாகவே இங்கு வளர்ந்து மேலும் உலகெங்கும் அதை கொண்டு சென்று இந்தியாவை மிகவும் வளம் பெறச் செய்தது. அதில் இருக்கும் ஆதாரங்களை வைத்து பார்க்கும் பொழுது தமிழர்கள் இதில் மிக சிறந்து விளங்கினர். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க கோயில்கள் இதற்கு உதாரணங்கள். அதுவே அவர்களின் நாகரிகம் மற்றும் இலக்கிய வளர்ச்சியில் உலகெங்கும் அவர்களை கொண்டு சென்று அவர்களின் வாழ்வு ஆதாரமாக கடல் சார்ந்த வணிகமும் திகழ அதை கொண்டு கட்டிடக்கலையும் உலகம் புள்ள பல இடங்களில் கோயில்களை வடிவமைத்தனர். இதனால் உலகம் புள்ள எங்கே பார்த்தாலும் இந்து கோயிலை நீ காண முடியுது. துருக்கியில் பார்க்க முடியுது, எகிப்தில் பார்க்க முடியுது, ஈவன் யூரோப்பில் ஒரு சில கண்ட்ரியில் பார்க்கும்போது, சவுத் அமெரிக்காவில் பார்க்க முடியுது, பல ஆப்பிரிக்காவில் பல இடங்களில் பார்க்க முடியுது. இது மாதிரி பல இடங்களையும் இந்து கோயில் காணப்படுவது காரணம் தமிழர்கள் இதை உலகையும் கொண்டு சென்றார்கள் என்பது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இத்தகைய சிறப்பை கொண்ட கட்டிடங்கள் ஒன்று பொருள் ஈட்டுவதன் நோக்கமுடையாக இருந்தது, இரண்டாவது மெய்யில் நோக்க முடியாது, அதாவது உள்ளூர் ஆன்மீகத்தை வளர்க்க நோக்க முடியாது. இரண்டு வகையில் தான் கோயில் கட்டிடங்கள் கட்டப்பட்டன. அவ்வகையில் பார்க்கும்போது கிரேக்கர்களின் கட்டிடங்கள் தூய்மைக்கு பெயர் பெற்றது, ரோமானியன் கட்டிடங்கள் அறிவியல் வளர்ச்சிக்கும், பிரெஞ்சு பீப்புள் கட்டிடங்கள் உணர்ச்சியின் வேகத்திற்கும், இத்தாலிய பீப்புள் கட்டிடங்கள் மறுமலர்ச்சியின் அறிவிக்கும் சான்றுகளாக இந்த கட்டிடக்கலைகள் உலகம் புலம் சிறந்து விளங்கின. இதில் இந்தியாவில் இருந்த கட்டிடக்கலைகள் மெய்யில் சார்ந்ததாக விளங்கின என்று கொள்ளலாம். ஏனால் இங்கு ஆலயம் சார்ந்த இந்த கட்டிடக்கலை இருந்தது. அதை பின்பற்றிய கட்டிடக்கலை உலகெங்கும் இவர்கள் கொண்டு சென்றார்கள். எனவே இங்கு மதமும் கட்டிடமும் கலையை சார்ந்து ஒருங்கிணைந்து பின்னிருந்தது என்பதற்கு இதற்கான சான்றுகள். இந்தியாவில் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு பிறகு கட்டிடக்கலை கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகள் கட்டிடக்கலை எவ்வாறு இருந்தது என்பதற்கு நமக்கு சான்றுகள் இல்லை. ஏன்னா அதற்குரிய கோயில் அமைப்பு கல்வெட்டுக்குள் எதுவும் நமக்கு இல்லை. ஆனால் கோயில் இருக்குது, அது எக்காலத்தை சேர்ந்தது என்பதற்கு ஆனால் கல்வெட்டுகள் தொன்மையில் தான், அண்மையில் தான் இருக்கிறத தவிர தொன்மை காலத்து கல்வெட்டுகள் எதுவும் கிடைக்கல. நமக்கு அந்த பானை ஓட்டிலே கிடைத்த கல்வெட்டுகள் தமிழோட கல்வெட்டுக்கு கிமு 7 நூற்றாண்டு வரை தான் பின்தங்கி இருக்குது. அப்போது நமக்கு இத்தகைய கட்டிடக்கலையை விளக்குவதற்கு நன்றாக விளைந்தவர் பார்த்தோன்னா குப்தர்கள் காலம், மௌரியர் காலம். குப்தர்கள் காலத்தில் நமக்கு இந்து சமய கடவுள்களுடைய கோயில் நிறைய விளங்கியது. அசோகர் காலத்தில் குப்த மற்றும் சமண கோயில்கள் நிறைய விளங்கி வந்தன. அசோகர் மட்டும் சுமார் 84 ஸ்தூபங்கள் கட்டியுள்ளார் இந்தியா முழுக்க. அப்பொழுது பௌத்தம் இந்தியாவில் சிறந்து விளங்கியது. பின்னர் குப்தர் காலத்தில் இந்தியாவை ஆண்ட அவர்கள் நிறைய குடைவரை கோயில்களை இந்து கடவுளுக்காக உருவாக்கினார்கள். பின்னால் செங்கல் மற்றும் கற்களாலான இந்து கோயில்களை குப்த மன்னர்கள் கட்டினார்கள். அவரது கோயில் கருவறையின் பில் விமானம் அமைத்து கட்டும் முறை வழக்கத்தில் இல்லை. ஆனால் திராவிடர்களின் கோயில் கருவறை மேல் விமானம் அமைக்கும் முறை இருந்தது. வேசர வடிவமைப்பில் அது காணப்படுகிறது. எனவே முற்காலத்தில் இருந்த கோயில் விமானம் இல்லாமல் வெறும் கருங்கல் கட்டிடம் குடைவரை கோயிலாக இருந்தால் கொள்ளலாம். எனவே குடைவரை கோயில்கள்
காலத்தால் முந்தைய என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு கோயிலை வடிவமைக்கும் போது கருவறை சுற்றியுள்ள ஒவ்வொரு புராணம் அமைத்தார்கள். அந்த புராணம் முதல் பிரகாரம், 2ஆம் பிரகாரம், 3ஆம் பிரகாரம், 4ஆம் பிரகாரம், 5ஆம் பிரகாரம் என்று அமைத்தார்கள். இந்த ஒவ்வொரு பிரகாரம் நமது உடலை ஒவ்வொரு கோஷத்தையும் உணர்த்தும். அந்த முதல் பிரகாரம் அன்னமய கோஷத்தையும், 2வது பிரகாரம் பிராணமய கோஷத்தையும், 3வது பிரகாரம் மனோமய கோஷத்தையும், 4வது பிரகாரம் விஞ்ஞானமய கோஷத்தையும், 5வது பிரகாரம் ஆனந்தமய கோஷம் என நம்ம உடம்பில் ஒவ்வொரு கோஷங்களையும் உணர்த்தும் விதமாக கோயிலை 5 புராணங்களை கொண்டு பெரிய கோயில் கட்டினார்கள். இதற்கு மேலே 7 புராணங்களை கொண்ட சுற்றுச்சுவர்கள் உள்ளன. அது 7 புராணங்கள் எதை உணர்த்துவது என்றால் பூ, புவ, சுவ, மக, ஜன, தப, சத்திய ஆகிய 7 உலகங்களை உணர்த்துவதும் அந்த 7 புராணங்கள் இருக்கும் என்று எடுத்துக்காட்டினர். இதனால் நம் உடல் 7 நுண்ணுகளை எடுத்துக்காட்டவனும் கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது தெரிகிறது. பொதுவாக பார்த்தால் 5 புராணங்களை கொண்டு பெரிய கோயில் நிறைய கட்டப்பட்டுள்ளன. இந்த ஒவ்வொரு பிரகாரத்துக்கும் ஒரு பெயரை கொடுத்துள்ளார்கள். 5 புராணங்கள் 5 விதமான நமது கோஷங்களை பாடியில் உணர்த்தது. அதை கட்டிடம் கட்டும் போது அதற்கு ஒவ்வொரு பிரகாரத்துக்கும் கட்டுவதற்கான பெயர் சிவில் பெயர்கள் பார்த்தால் முதல் பிரகாரம் துவார சோபை என்றும், 2ஆம் பிரகாரம் துவார சாலை என்றும், 3ஆம் பிரகாரம் துவார பிரசாதம் என்றும், 4ஆம் பிரகாரம் துவார ஹர்மியம் என்றும், 5ஆம் பிரகாரம் துவார கோபுரம் என்றும் பெயரிட்டு அழைத்தார்கள். இவ்வாறு உருவாக்கிய கோயில்களை கருவறை, விமானம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், அந்தராலம், சாவக சந்தராலம் என மண்டபங்களை வைத்து வடிவமைத்தார்கள். அந்த ஒவ்வொரு மண்டபம் ஒவ்வொரு நம்முடைய பகுதிகளை உணர்த்துவதும் மனிதன் பகுதியில் உணர்த்துவதும் இருக்கின்றன. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பகுதியில் பார்க்குறீங்களே, இதில் கருவறை இறைவனை பிராணப்பிரவேசம் செய்யும் இடமாக இருப்பது. அதன் மேல் இருப்பது விமானம். கருவறையின் அடையில் அமைந்துள்ள உபானம் முதல் ஸ்தூபி வரையில் அமைப்பு தான் விமானம். இது விமானம் சொல்லிட்டாங்க. அர்த்த மண்டபம் கருவறைக்கு முன்னால் இருக்கிற என்ட்ரன்ஸு அமைந்திருப்பது. இதற்கு முகமண்டபம் என்று பெயரை கொண்டு அழைப்பார்கள். அதற்கடுத்து அந்தராலயம், கருவறையும் முகமண்டபத்தையும் இணைக்கும் இடையே உள்ள அமைப்பிற்கு தான் அந்தராலயம். அப்போ கருவறையும் முகமண்டபத்தையும் இணைக்கிற பிளேஸ் தான் அந்தராலயம் பேர். சாவக சாந்தராலயம் என்பது இது முகமண்டபத்தையும் மகா மண்டபத்தையும் இடையில் இணைக்கும் இடமாகும். இங்கு பக்கங்கள் படிகளை வைத்து அமைக்கலாம் இந்த சாவக சந்தாரத்தில். அதுக்கடுத்து மகா மண்டபம், இது கொடிமரத்தை கடந்தவுடன் வரும் மண்டபமாகும். இதை மனிதன் உடலில் அமைப்பு கொண்டு இந்த கோயில் ஒவ்வொரு மண்டபம் வைத்துள்ளார்கள். இதில் கோயிலின் கருவறையை பார்த்தால் தலையும், அர்த்த மண்டபம் பார்த்தால் கழுத்தி, அதாவது விசுத்தி சக்கரத்தையும், 3வது மகா மண்டபம் மார்பு பகுதி அநாத சக்கரத்தை உணர்த்துவதுமாகும். நிறுத்த மண்டபம் தொடை உணர்த்துவதுமாகும். யாகசாலை நாபி, அது மணிப்புரக சக்கரத்தை உணர்த்துவதுமாகும். வாகன பலிபீடம் இருக்கிற சுவாசன சக்கரத்தை உணர்த்துவதுமாகும். கொடிமரம் ஆண்குறி மூலாதாரத்தை குறிக்கும் விதமாகவும், கோபுரம் பாதம் அதுக்கிடையில் இடைவெளியை குறிக்கும் விதமாகவும் கட்டப்பட்டுள்ளன. இங்கு அடித்தளம் நிலத்தின் அடியில் புயலிருந்து அஸ்திவாரம், அதுக்கு மேல் உபபீடம், அதற்கு மேலே கொஞ்சம் ஹைட்டாக ஏற்றுறதுக்காக வைக்கப்படுது அதிட்டானம், அதுக்கு மேலே கூரை மேலே போகிறது பிரத்தாரம், அதுக்கு மேலே கூரைக்கு மேலே கோபுரத்து இடையில் ஒரு கழுத்து பகுதி, கோபுரம், அதுக்கு மேலே தலைவன போகிறது சிகரம், கலசம், ஸ்தூபி என கடைசி வரை நீண்டு கொண்டு மனிதன் உடலமைப்பு ஒத்தே கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளன.